Hi, welcome back to Smart Learn Tuition. So this is question number 5 in exercise 7.2. So right angle triangle whose sides are 6 centimeter, 8 centimeter and 10 centimeter. So right angle triangle now 1 minute. So this is right angle triangle, okay va? Is revolved about the axis. இதை வந்து revolve பண்றாங்க, சுத்துறாங்க. இப்படி சுத்தினா ஆகும், இது அப்படியே அந்த பக்கம் போகுமா? இப்படி சுத்தும் போது என்ன ஆகும்? இப்படி இப்படி வரும். சுத்தினா இந்த மாதிரி கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் நம்ம சுத்தினா இந்த பக்கமா எந்த பக்கம் வேணா சுத்தலாம். சுத்தினா நமக்கு இந்த மாதிரி கோன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கோன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ட்ரையாங்கிள். நீங்களே வேணா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரையாங்கிள் மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் பிடிச்சி இந்த ஜாமெட்ரியில் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, 6, 8, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எது பெருசு? 10. ஸோ பெரிய சைடு வந்து எப்பவுமே வந்து ஹைபாட்னஸ் சைடு, அந்த 10 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் ரிவால்வ் அபவுட் த சைட்ஸ் கண்டெய்னிங் த ரைட் ஆங்கிள் இன் 2 ways. 2 விதமாக வந்து ரிவால்வ் பண்ணுறாங்கப்பா. ஓகே, ஒன்று இந்த பக்கமாக ரிவால்வ் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து தலைக்கீழே உல்ட்டாவாக ரிவால்வ் பண்ணுறாங்க. ஒன்று சுற்றி இப்படி சைடு வேஸில் ரிவால்வ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. இன்னும் இந்த ஆக்சிஸ் வழியாக ரிவால்வ் பண்ணமா? எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து கீழே போகிற மாதிரி ரிவால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது சைடு வேஸில் ரிவால்வ் பண்ணுறாங்க, இப்போ இது வந்து கீழ் பக்கம் போகிற மாதிரி ரிவால்வ் பண்ணுறாங்க, உல்ட்டாவாக ரிவால்வ் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் வந்து சேம் தான், இதுதான் ஆக்சிஸ். ஓகேவா? இல்லை இதில் வந்து இது ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து இது இந்த பக்கமாக சுற்றுறாங்க, இங்கே வந்து இந்த ஆக்சிஸ் பக்கமாக சுற்றுறாங்க, இந்த இதில் வந்து இந்த பக்கமாக சுற்றுறாங்க, 2 பக்கமாக சுற்றுது. ஸோ எப்பவுமே இதில் வந்து பெரிய சைடு வந்து 10, அது வந்து ஹைபாட்னஸ் சைடு. மீதி வந்து நீங்கள் எந்த சைடு வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. இது 8, இது 6ன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க, அது நம்ம இஷ்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுங்க. இதில் வந்து எந்த பக்கமாக சுற்றுறாங்கன்னா லெஃப்ட் டு ரைட் சுற்றுறாங்க. சுற்றினா உங்களுக்கு இந்த கோன் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து கீழே சுற்றுறாங்க. அது நான் திருப்பி இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக மேலேருந்து கீழே சுற்றுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 10 அப்படியே வச்சுப்போம். இப்போ இதில் ரேடியஸ் வந்து மாறும். இதில் ரேடியஸ் வந்து இங்கே 6, இங்கே 8. அதே பாயிண்ட்ஸ் மார்க்கும் ஏபிசி. இது வந்து ஏபி வழியாக சுற்றுறாங்க, இது வந்து பிசி வழியாக சுற்றுறாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி வழியாக சுற்றுறாங்க, நெக்ஸ்ட்டு பிசி பக்கமாக சுற்றுறாங்க. இங்கே கீழே பிசி தான் இருந்துச்சு, இந்த பக்கம் இந்த பிசி பக்கமாக சுற்றுறாங்க. அது நான் திரும்ப இதே மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏபிசி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பெரிய சைடு, எப்பவுமே ஹைபாட்னஸ் சைடு 10ன்னு வச்சுக்கோங்க. ஏபி 8, பிசி வந்து 6. ஸோ இப்படி சுற்றும் போது உங்களுக்கு வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல்ஸ் டு 1/3 πr² h. ஸோ 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர். இப்போ ஆர் எவ்வளோ? 6. 6 இன்டூ 6 இன்டூ ஹைட் வந்து h 8. ஓகேவா? 8. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 2s are 6. 22/7 ஓட வேல்யூ 3.14. ஸோ பையோட வேல்யூ நீங்கள் 3.14ன்னு போடலாம். இன்டூ 2 into 6 into 8 you get 96. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 301.4 cm³ கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏபி பக்கமாக சுற்றினா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 301.4. இப்போ நான் பண்ணுறோம், பிசி பக்கமாக சுற்றுறோம். இது ஓகே, தலைகீழ இங்கே இருக்கு பாருங்கள், பிசி பக்கமாக சுற்றுறோம். ஓகேவா? பிசி பக்கமாக சுற்றுறோம். அப்போ பிசி எவ்வளோ? 6. அப்போ ஹைபாட்னஸ் சைடு எப்பவுமே பெரிய சைடு தான், இது 10. ஸோ இந்த சைடு இந்த ஏபி வந்து இந்த கீழே வந்துச்சு. ஓகேவா? ஏபி இங்கே வந்துருக்கு, பிசி பக்கமாக சுற்றுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏபி பக்கமாக சுற்றினோம், இப்போ பிசி பக்கமாக சுற்றுறோம். ஸோ பிசி வந்து 6, அதே ஏபி வந்து இங்கே இருக்க மாதிரி ஏபி வந்து இங்கேயும் 8 தான், ஹைபாட்னஸ் சைடு 10, எல்லா சைடும் அப்படி இருக்குது. இப்போ பிசி பக்கமாக சுற்றுறோம். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr² h வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ரேடியஸ் எவ்வளோக்கு பாருங்கள், 8. இங்கே ரேடியஸ் எவ்வளோ இருந்தது? 6. அது மட்டும் மாற்றுங்க. ஸோ 8 into 8 into 6 நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ அகெயின் 3 2s are 6 ஆகிடுச்சு. 22/7 ஓட வேல்யூ 3.14 into 8 into 8 into 2 is 128. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 401.92 வருது. ஸோ பிசி பக்கமாக சுற்றினா 401.92 cm³ கிடைக்குது. ஏபி பக்கமாக சுற்றினா 301.4 cm³ நமக்கு கிடைக்குது. ஓகே, வால்யூம்னா நம்ம என்னென்னு போட்டுன்னு சொல்லியிருக்கேன், க்யூப் வரணும். இது மறந்துடாதீங்க, வால்யூம்னா க்யூப் வரணும். கொஷனில் மீட்டர் இருந்தால் மீட்டர் போடுங்க, சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர் போடுங்க. அந்த யூனிட்ஸ் கொஷனில் என்ன இருக்கோ, இங்கே சென்டிமீட்டர் இருக்கா, சென்டிமீட்டர்னு போடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் மேக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் 2 solids.
ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணலாம். 401.9 மைனஸ் 301.4 ஈக்குவல்ஸ் டு 100.52 கிடைக்குது நமக்கு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட் சிம்பிள் இது. அப்ராக்சிமேட்லி 100 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குது? 100 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ அகெயின் let me explain the concepts. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அது சுற்றுறாங்க, அதோட ஆக்சிஸ் பக்கமாக சுற்றுறாங்க. ஸோ ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ பெரிய சைடு வந்து ஹைப்போட்டனஸ் சைடு 10, மீதி 8 6 நம்ம போட்டுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி பக்கமாக சுற்றுறாங்க, அப்போ ரேடியஸ் வந்து இது. ஸோ இதுக்கான கோனோட ஃபார்முலா இதுதான். இதில் ரேடியஸ் வந்து 6, ஹைட் வந்து 8. இப்போ என்ன பண்ணுறாங்க? பிசி பக்கமாக சுற்றுறாங்க, அப்போ பிசி இப்படி மேலே போட்டுப்போம். பிசி இப்படி போட்டு ஏபி இப்படி போட்டு இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க கோனுக்கு. இப்போ ரேடியஸ் வந்து 8 ஆகிடுச்சு, ஹைட் வந்து 6 ஆகிடுச்சு. இதில் ரேடியஸ் 6, ஹைட் வந்து 8. ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டாக ரெண்டு வால்யூமுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, 100 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். நிறைய வாட்டி இந்த சம் கேட்டிருக்காங்க, உங்கள் பப்ளிக் எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ would have understood this sum. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.